தமிழக அரசியலில் ஒரு மாற்று சக்தியாக தனித்து நின்று களம் கண்ட நாம் தமிழர் கட்சிக்கு 2026 தேர்தல் ஒரு மிகப்பெரிய சவாலாக அமைந்திருக்கிறது. வாக்கு சதவீதம் உயர்கிறது, ஆனால் வெற்றி கைவசப்படவில்லை. இதுதான் கடந்த பல ஆண்டுகளாக அந்த கட்சி சந்திக்கும் விமர்சனம். ஆனால் இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சந்தித்தது பின்னடைவுக்கு பின்னால் இருக்கும் அந்த 5 முக்கியமான காரணங்கள் என்ன? சீமான் அவர்களின் அடுத்த மூவ் என்னவாக இருக்கும்? இதை பற்றிதான் இன்றைய வீடியோவில் மாயவளை அலசப் போகிறது. தோல்விக்கான 5 முக்கிய காரணங்கள். 1. விஜய் எனும் புதிய மாற்று, த டிவிகே ஃபேக்டர். இந்த விஜய் ஃபேக்டர் இத பத்தி பேசாம இருக்கவே முடியாது. சீமான் கடந்த 15 வருஷமா தமிழ்நாட்டுல ஒரு விதைய விதைச்சாரு. திமுக அதிமுகவுக்கு மாற்றா ஒரு அரசியல் வேணும், தூய்மையான அரசியல் வேணும்னு அவர் பேசின பேச்சுகள் தான் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களோட மைண்ட் செட்டை மாத்துச்சு. ஆனா அந்த மாற்றத்தை மக்கள் ஏத்துக்க தயாரா இருந்த நேரத்துல விஜய் ஒரு மிகப்பெரிய மாசான என்ட்ரி கொடுத்தாரு. உண்மைய சொல்லணும்னா சீமான் கஷ்டப்பட்டு தயார் பண்ணி வச்சிருந்த அந்த மாற்று அரசியல் களத்தை விஜய் ரொம்ப சரியான நேரத்துல பயன்படுத்தி அழகா அறுவடை பண்ணிட்டு போயிட்டாரு. சீமான் கிட்ட இருந்த அந்த நடுநிலை வாக்குகள், மாற்றத்தை விரும்பின இளைஞர்கள் எல்லாரும் ஜெயிக்க கூடிய இடத்துல விஜய் இருக்காருன்னு நினைச்சு அந்த பக்கம் போயிட்டாங்க. அதாவது சீமான் உழுது வச்ச நிலத்துல விஜய் வந்து ஈஸியா பயிர் செஞ்சுட்டு போயிட்டாருன்னு தான் சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயம், சாட்டை துரைமுருகன் மாதிரியான ஆட்கள் பண்ண விமர்சனங்கள். இது நிஜமாவே களத்துல கட்சிக்கு எதிரா முடிஞ்சிருக்கு. விஜய விமர்சிக்கிறேன்னு சொல்லி அவரை ரொம்ப தனிப்பட்ட முறையிலையும் ரொம்ப அதீதமாவும் பேசினது மக்கள் மத்தியில ஒரு எரிச்சலை உண்டாக்கிடுச்சு. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, நம்மள நம்பியும் சில பேர் வருவாங்க இல்லையா, அதுக்கான சூழல் வரலாம் இல்லையா, அவங்களை நம்ம மதிக்கணுமா இல்லையா அப்படின்னு நீங்க பொறுத்தவரை கிரண் மாதிரி மாமாக்கு வயசாயிடுத்து இல்லையா, மாமாவோட சுவர்ல ஏற முடியாது இல்லையா அப்படின்னு பேசி நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். எப்படி உங்க பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்க மாதிரியா? விஜய் ரசிகர்களாவும் இருந்து அதே சமயம் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்த எத்தனையோ பேர் இந்த தரம் தாழ்ந்த விமர்சனங்களால அப்படியே அப்செட் ஆகி விஜய் பக்கம் போயிட்டாங்க. மத்தவங்கள மட்டம் தட்டிதான் நம்ம அரசியலை வளர்க்கணும்னு நினைச்சது இந்த தேர்தல்ல பெரிய பின்னடைவை தந்துருச்சு. விஜயை எதிர்த்தே ஆகணும்னு எடுத்த அந்த வேகம் மக்கள் கிட்ட எதிர்மறையா போய் சேர்ந்துருச்சு. 2. திமுக மற்றும் அதிமுக போன்ற மெகா கூட்டணிகளை தனித்து எதிர்த்து வெல்வதற்கு தேவையான பூத் கமிட்டி பலம் இன்னும் பல தொகுதிகளில் நாம் தமிழருக்கு கிடைக்கவில்லை என்பதே கசப்பான உண்மை. 3. ஒருங்கிணைந்த வாக்கு வங்கி சிதறுதல். நாம் தமிழரின் வாக்குகள் மாநிலம் முழுவதும் சீராக பரவியிருக்கின்றன. ஒரு தொகுதியில் 20,000 முதல் 30,000 வாக்குகள் வரை வாங்கினாலும் அது வெற்றியாக மாறவில்லை. குறிப்பிட்ட மண்டலங்களை, உதாரணமாக தென் மாவட்டங்கள் அல்லது டெல்டா, வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாக மாற தவறியது ஒரு முக்கிய காரணம். 4. ஆளுமை சார்ந்த அரசியல், பர்சனாலிட்டி சென்ட்ரிக். நாம் தமிழர் கட்சி என்றால் அது சீமான் மட்டுமே என்கிற பிம்பம் இன்னும் மாறவில்லை. 2ஆம் கட்ட தலைவர்கள் இன்னும் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் அறியப்படவில்லை. சீமான் செல்ல முடியாத இடங்களிலும் கட்சியை தாங்கி பிடிக்க ஒரு வலிமையான மாநில அளவிலான தலைமை குழு இல்லாதது பலவீனமாக பார்க்கப்படுகிறது. 5. பொருளாதார மற்றும் தேர்தல் மேலாண்மை. பணபலம் மற்றும் ஊடக பலம் கொண்ட திராவிட கட்சிகளுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் தேர்தல் கால மேலாண்மையில் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் நாம் தமிழரில் இன்னும் பின்தங்கியே இருக்கிறது. குறிப்பாக வாக்குப்பதிவு நாளன்று களத்தில் நின்று வாக்குகளை உறுதி செய்யும் பணிகளில் நிலவிய தொய்வு பின்னடைவை தந்தது. அடுத்தது என்ன? சீமான் என்ன செய்ய போகிறார்? உள்கட்சி மறுசீரமைப்பு, மண்டல வாரியாக அதிகாரம் கொண்ட தலைவர்களை உருவாக்குவது மற்றும் பூத் கமிட்டிகளை இன்னும் 5 ஆண்டுகளுக்கு முன்பே தயார் செய்வதுதான் இப்போதைய முதல் வேலை. கொள்கை விளக்க பிரச்சாரங்கள். தேர்தல் நேரத்தில் மட்டும் பேசாமல் மக்கள் பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து களத்தில் நின்று அந்த போராட்டங்களை வாக்குகளாக மாற்றும் உத்தியை கையில் எடுப்பார்கள். புதிய கூட்டணி யுக்தி. சித்தாந்தத்தில் சமரசம் செய்யாமல் ஒத்த கருத்துடைய சிறிய கட்சிகளை இணைத்து ஒரு 3வது அணிக்கு தலைமை தாங்கும் முடிவை சீமான் எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தோல்விகள் என்பது அரசியல் கட்சிகளுக்கு புதிதல்ல. ஆனால் 2026 தந்திருக்கும் பாடம் நாம் தமிழர் கட்சி
கட்சிக்கு ஒரு முக்கியமான திருப்புமுனை. சீமான் அவர்கள் தனது பாதையை மாற்றப் போகிறாரா அல்லது இன்னும் வேகப்படுத்த போகிறாரா? உங்கள் கருத்து என்ன? கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் மாயவளை சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான அலசலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.